திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமி இதே மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்த சூழல்ல தற்போது மீண்டும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் தமிழகத்துல நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம ஆங்காங்கே பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் நடந்துட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. இதை எதிர்த்து இதுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் அறிக்கை வாயிலா தாவேகா அரசுக்கு தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதாவது திரு விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றதுக்கு பிறகு தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு சுத்தமாக இல்லவே இல்லை. கடந்த ஆட்சியில் எப்படி இருந்துச்சோ அதே தான் இப்போவும் இருக்குது. பெண்கள் சுதந்திரமாக வெளியில் நடமாட முடியல, அவங்க பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற காட்டமான விமர்சனத்தை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. போலீஸ்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, நீங்க உருவாக்கின சிங்கப்பெண் சிறப்பு படை என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன் வச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருது இந்த ஆட்சியில். இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன, நீங்க 6 மாசம் உங்களுடைய அந்த ட்ரையல் பீரியட் முடிகிற வரைக்கும் இன்னும் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு தங்களுடைய உயிரை இழக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பெண்களுக்கான பாதுகாப்பு முழுமையாக கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை நீங்கள் தமிழக மக்களிடையே கொடுத்துருந்தீங்க. ஆனால் நீங்கள் வந்ததுக்கு பிறகும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் பொய்யான ஒரு வாக்குறுதியை மக்களிடையே கொடுத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே புது ஆஃபீஸர்ஸை நியமிச்சிட்டோம், இதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரும், இதுக்கப்புறம் தமிழகத்தில் எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்லாம் சொன்னீங்களே, இதுதான் அந்த மாற்றமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சீன் போடாமல், நீங்கள் ஷோ காட்டாமல், இதோடைய சீரியஸ்னஸை புரிஞ்சு இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காம தொடர்ந்து நீங்க பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு. இந்த குற்ற சம்பவத்துல ஈடுபட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்கள உடனடியாக கைது செஞ்சு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் அவர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம பொய்க்கால் குதிரை அரசு அப்படின்ற ஒரு டேர்மையும் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. திமுக பார்த்தீங்க அப்படின்னா சோஃபா மாடல் அப்படின்ட்டு இந்த அரசை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் இந்த மாதிரி ஒரு டேர்ம்ல தாவேகா அரசை விமர்சனம் பண்ணதை நம்மளால பார்க்க முடியுதுங்க. இவர் மட்டும் இல்லாம பல்வேறு தலைவர்களும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக தான் முதல்வர் விஜய் அவர்கள் சிங்கப்பெண் சிறப்பு படையை உருவாக்கினார். தமிழகம் முழுக்க செயல்படும். கிட்டத்தட்ட 354 கோடி ரூபாய் நாங்கள் இதுக்காக ஒதுக்கியிருக்கோம். இன்னும் 2500க்கும் மேற்பட்ட காவலர்களை நாங்கள் இதில் பணி நியமனம் செய்ய போகிறோம் இப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை சொல்லியிருந்தாலும் கூட இந்த மாதிரியான பெண்களுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரான அந்த குற்றங்கள் அப்படின்றது எல்லா இடங்களையும் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. கடந்த ஆட்சியிலும் இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களா இருக்கும், இதெல்லாம் கடந்த ஆட்சியில் நடந்ததால தான் திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் வாக்களிச்சாங்க அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா திரு விஜய் அவர்களே இந்த ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது முழுமையாக கொடுப்போம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துருந்தாரு. அதுக்கான வேலைகளிலும் அவர் ஈடுபட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இதுக்கு அரசாங்கத்தையும் தாண்டி தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது வேணும் அப்படின்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. என்னதான் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கூட தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இங்கே பார்க்கப்படுது. அதை தாண்டி திரு விஜய் அவர்கள் இதை நடக்க விடாமல் பண்ணுவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க. அண்ட் இன்னொரு புறம் திமுக காங்கிரஸ் இடையே அந்த மோதல் அப்படின்றத நம்ம கடந்த சில வாரங்களாகவே பார்த்துட்டு இருக்கோம். இவங்கள அவங்க திட்டுறது, அவங்கள இவங்க திட்டுறது அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரீமாலாம் போய் 2 பேரும் மாறி மாறி திட்டிட்டு இருந்தாங்க. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்துச்சுங்க 2 பேருக்கான மோதல் அப்படின்ட்டு. எங்கே காங்கிரஸ் டிவிகே பக்கம் வந்துருமோ அப்படின்ட்டு திமுக தொண்டர்கள் எல்லாமே காங்கிரஸை விமர்சனம் பண்ணதை நம்ம பார்த்தோம். எலெக்ஷனுக்கு பிறகு யாருக்குமே பெரும்பான்மை இல்லை அப்படின்ற ஒரு சூழல்ல முதல் கட்சியா தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ் தான். தங்களுடைய 5 எம்எல்ஏக்களையும் கூட்டிகிட்டு அப்படியே திரு விஜய் அவர்களை பார்த்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்தாங்க. இது
திமுகவினரிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. அதன் காரணமாக தான் வந்து நிறைய வந்து திட்டின பேக் ஸ்டாபர்ஸ் எங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டாங்க, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் வந்து காங்கிரஸ் மீது திமுக வச்சாங்க. சரி, நிர்வாகிகள் வச்சா கூட பரவாயில்ல, திமுகவினுடைய மூத்த தலைவர்களே வந்து இந்த ஒரு விமர்சனத்தை காங்கிரஸ் மீது வச்சிருந்தாங்க. காங்கிரஸ் சும்மா இருப்பாங்களா? அவங்க வந்து தங்களுடைய பங்குக்கு திமுக மீதான பல்வேறு விமர்சனங்களை வச்சிருந்தாங்க. எக்ஸ்ட்ரீமா போயிட்டு காங்கிரஸினுடைய எம்பி ஜோதிமணி அவர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து கண்டிக்கணும் அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது இன்னொரு பக்கம் டிவிகே வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு மோதலும் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ வந்து ஏற்பட்டிருங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸினுடைய மினிஸ்டர் பேசின ஒரு பேச்சு. அந்த பேச்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, 30 சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்கு. இதில் வந்து பெரும்பாலும் வந்து தாவேகா ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு பொறுப்பான படித்த அமைச்சர் வேணும் அப்படின்றதுனால என்ன திரு விஜய் அவர்கள் செலக்ட் பண்ணாரு அப்படின்ட்டு உயர்கல்வியினுடைய அமைச்சர் விஸ்வநாதன் பேசியிருக்கக்கூடிய ஒரு பேச்சு இப்போ திமுக காங்கிரஸ் இடையே எப்படி வந்து அந்த ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டுருந்துச்சோ அதே மாதிரி தாவேகா காங்கிரஸ் இடையே வந்து இப்போ ஒரு மோதல் போக்கை ஏற்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக தாவேகாவுடைய தொண்டர்கள் மத்தியில் இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அப்போது தாவேகாவில் வந்து படித்த அமைச்சர்களே இல்லையா, இல்லை வந்து படித்த நிர்வாகிகளே இல்லையா, திரு விஜய் அவர்கள் வேறு ஏதோ காரணத்துக்காக உங்களை வந்து அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக நியமிச்சிருக்காரு, ஆனால் நீங்கள் இப்படி பேசலாமா அப்படின்ட்டு தாவேக்கானரே பேசுறத நம்மளால வந்து பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பகோணத்தினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு வினோத் அவர்களும் வந்து வேளாண் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சூழல்ல அங்கே 2 பேருக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு கிளாஷ் ஆகுதா அப்படின்ற ஒரு பார்வையிலும் இதை நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு எதிராக வந்து காங்கிரஸை எதிர்த்து சில தாவேகா நிர்வாகிகள் பேசுறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற அந்த முழக்கத்தோடு தான் தாவேகாவே தொடங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் காங்கிரஸுக்கு வந்து மந்திரி சபையில் நாங்கள் இடமும் கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த மாதிரியான பேச்சுக்களை எங்களால் ஏற்றுக்க முடியாது. திரு விஜய் அவர்கள் எது பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும். ஆனால் காங்கிரஸினுடைய அமைச்சர் பேசின பேச்சு எங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் என்னவோ வந்து தாவேக்கால படிக்காதவங்க இருக்கிற மாதிரியும் பொறுப்பானவங்க இல்லாத மாதிரியும் வந்து அவங்க பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது அப்படின்ற ஒரு குரல் தாவேக்காலேருந்து இப்போ எழ தொடங்கி இருக்கு. ஸோ இது பெரிய பூதாகரமாக வெடிப்பதற்குள்ள இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.